நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா கடல் தாண்டி போய் ஜெயிச்ச மன்னர்களை பத்தி தான் இப்போ வரைக்கும் பெருமையா பேசிட்டு ஏன்னா கடலை ஆள்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. கடல் ஆபத்தானது, மர்மம் வாய்ந்தது. இந்த பூமியில இன்னும் ஆழம் பார்க்கப்படாத பொக்கிஷங்கள் நிறைந்த, அதே நேரம் ஆபத்தான பெருங்கடல் பகுதிகள் இன்னும் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கடல் பகுதியை யாரு ஆள்றது அப்படிங்கிற ஒரு எதிர்கால போருக்காக தான் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐஸால் போர்த்தப்பட்ட கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி கிரீன்லாண்ட்ல என்ன இருக்கு, எதிர்காலத்துல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய கடல் போர் எது, அதுல இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். என்றென்றும் இல்லத்தரசிகள் விரும்பும் SBS பஜ்ஜி புண்டா மிக்ஸ், நாட்டு சர்க்கரை, வறுத்த உளுந்தங்களின் மிக்ஸ், சுவையில் நம்பிக்கை. வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை அமெரிக்கா கடத்திருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா சொன்ன காரணம் வெனிசுலாவில இருந்து அதிகமாக போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள வருது அப்படிங்கிறது தான். இது ஒரு காரணமாக அவங்க சொல்லியிருந்தாலும் உண்மையான நோக்கம் என்னவோ வெனிசுலாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை ஆக்கிரமிக்கிறது தான். கட் பண்ணா அமெரிக்கா அடுத்து குறி வச்சிருக்கிற நாடு கிரீன்லாந்து. கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சொல்ற காரணம் அதனுடைய எண்ணெய் வளமும் பாதுகாப்பும் தான். ஆனா உண்மையாகவே இந்த இரண்டு காரணங்களையும் தாண்டி எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்கு அமெரிக்கா. அதை நோக்கி தான் இந்த கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவினுடைய அந்த திட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி வெனிசுலாவுக்குள்ள போய் அதனுடைய அதிபரை கடத்துறதன் மூலமாக எந்த நாடு வேணாலும், எந்த நாட்டுக்குள்ள வேணாலும் போய் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளான ஒரு செயலை டொனால்ட் ட்ரம்ப் உலக அரங்கில செஞ்சு காட்டியிருக்காரு. சர்வதேச விதிகளை எல்லாம் சுத்தமாக மதிக்கல. இன்னைக்கு வெனிசுலாக்குள்ள போனவர் நாளைக்கு கிரீன்லாண்டுக்குள்ள போக மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு எழுந்திருக்கு. கிரீன்லாண்டை எடுத்துக்கிறதுக்கு நாங்க ராணுவத்தை கூட பயன்படுத்த தயங்க மாட்டோம்னு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வெளிப்படையாக பேசுறாங்க. கிரீன்லாண்டை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற டென்மார்க்கினுடைய பிரதமர் மெட்டி ஃப்ரெட்ரிக்சன் அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை ட்ரம்ப் அப்படி ஏதாவது முயற்சியை மேற்கொண்டார் அப்படின்னா நேட்டோ அப்படிங்கிற ஒரு படையினுடைய முடிவாக அது அமையும், கடுமையான விளைவுகளை அமெரிக்காவும் உலகமும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. போரே உருவானாலும் பரவாயில்ல, கிரீன்லாந்தை எடுத்தே தீர்வோம் அப்படின்னு ட்ரம்ப் அடம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி கிரீன்லாந்துல என்னதான் இருக்கு? கிரீன்லாந்து டென்மார்க்கினுடைய ஒரு தன்னாட்சி பெற்ற பகுதி. கிரீன்லாண்டுக்குன்னு ஒரு தனி பிரதமர் இருந்தாலும் அதனுடைய வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு இதை டென்மார்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில டென்மார்க் தான் கிரீன்லாண்டுக்கான அத்தாட்சி. கிரீன்லாண்ட்னு அதுக்கு பேர் இருந்தாலும் முழுமையாக ஐஸால போர்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீவு தான் கிரீன்லாந்து பகுதி. கிரீன்லாந்துல இருக்கிற டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட -65 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கிரீன்லாந்துல இருக்கிற பகுதிகளில் 20% மட்டும்தான் மக்கள் வாழ்றதுக்கான தகுதி படைத்த இடமாக இருக்கு. மீதி 80% முழுமையாக ஐஸாக தான் இருக்கு. அங்க விவசாயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே டென்மார்க்கை நம்பிதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஐஸால போர்த்தப்பட்ட ஒன்னுத்துக்கும் உதவாத கிரீன்லாண்டை அமெரிக்கா ஏன் எடுத்துக்கணும்னு துடிக்கிறாங்க? காரணம் அந்த ஐஸ் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிற புதையல் தான். கிரீன்லாண்ட்ல இன்னும் தொட்டு கூட பார்க்கப்படாத மிகப்பெரிய அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சைனா கிட்ட மட்டுமே அதிகமாக இருக்கிற ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிற மிக அரிதான கனிம வளங்களும், பொதுவாக நம்ம பயன்படுத்துற கனிம வளங்களும் மிக அதிக அளவுல இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, உலகத்தினுடைய எண்ணெய் வளத்துல 17%, உலகத்தினுடைய ஹைட்ரோ கார்பன் கேஸ் வளத்துல 37% கிரீன்லாண்ட்ல மட்டுமே இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்காவுக்கு அந்த எண்ணெயும் அந்த கேஸும் அந்த கனிம வளங்களும் ரொம்பவே தேவைப்படுது. காரணம் என்ன? இன்னைக்கு உலகம் ஒரு மல்டிபோலார் வேர்ல்டாக மாறி இருக்கு. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பவரை தாண்டி ரஷ்யா, சைனா, இந்தியா, பிரிட்டன் போன்ற பல்வேறு அதிகார மையங்களாக உலகம் பிரிஞ்சு கிடக்கு. இந்த அதிகார போட்டியில அமெரிக்காவுடைய டாலரை எப்படியாவது அமெரிக்கா நிலைநிறுத்தியே ஆகணும். டாலருக்கு என்ன பிரச்சனை? பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள்ள ஒரு கரன்சியை உருவாக்கி அதுல வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி போறாங்க. இதை தாண்டி பல்வேறு நாடுகள் தங்களுக்குள்ள இருக்கிற தங்களுடைய கரன்சியை வச்சு மட்டுமே வர்த்தகம் பண்றதுக்கான முடிவுலையும் இருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். டாலர் எவ்வளவு நாள் உலகத்தினுடைய வர்த்தக கரன்சியாக இருக்கோ அவ்வளவு நாளுக்கு மட்டும்தான் அமெரிக்காவில் அதிகாரத்துல இருக்க முடியும். அப்போ டாலரை காப்பாற்றணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு அதிகாரம் தேவைப்படுது. இப்போ அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும். இந்த எண்ணெய் யார் கையில அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த உலகத்தை ஆள்வாங்க. எதிர்காலத்துல அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக அமெரிக்கா ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்கு.
அந்த போர்ல கடுமையான பாதிப்புகளை அமெரிக்கா சந்திக்கலாம். குறிப்பாக பெரிய அளவுல எண்ணெய் வளம் இல்லாத அமெரிக்கா அந்த எண்ணெய் வளத்துக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த போர்லயும் அவங்க சமரசங்களை செய்ய வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமரசத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? எண்ணெய் வளத்தை நிறைய சேமிச்சு வைக்கணும். அதுக்காக தான் வெனிசுலாவை எடுத்தாங்க. அதுக்காக தான் கிரீன்லாண்டையும் குறி வச்சிருக்காங்க. சரி, அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்தினுடைய எண்ணெய் வளம் தேவை அப்படின்னா அதுக்கு கிரீன்லாண்டினுடைய அரசாங்கத்தோடையோ இல்ல டென்மார்க்கினுடைய அரசாங்கத்தோடையோ நேரடியாக பேசி அமெரிக்கானுடைய எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாக அந்த எண்ணெய் எடுக்கலாமே. இப்படிதானே அவங்க கல்ஃப்ல பண்றாங்க, வெனிசுலாவில் பண்ணாங்க, எல்லா இடத்துலயுமே இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஆப்ஷனை அமெரிக்கா ட்ரை பண்ணாம நேரடியாக கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கும். அமெரிக்கா அப்படி நினைச்சாலும் கிரீன்லாண்டோ டென்மார்க்கோ சர்வதேச விதிகளோ அதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. அதுதான் இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மை. ஏன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன்லாண்ட்ல இருக்கிற ஐஸும் அதை சுத்தி இருக்கிற ஆர்டிக் கடல்ல இருக்கிற ஐஸும் உலகத்தினுடைய சூழலியலை காப்பாத்துறதுல மிக முக்கியமான பங்களிக்குது. நம்ம இப்பவே பாக்குறோம், குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதலால ஆர்டிக்ல அண்டார்டிக்ல இருக்கிற பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது. அதனால கடல் நீர் மட்டமும் உயருது. கடல் நீர் மட்டம் உயர்ந்த என்ன ஆகும்? எங்கேயோ ஆர்டிக்ல பனிப்பாறை உருகுச்சுன்னா அது சென்னையினுடைய கடல் நீர் மட்டத்தை உயர்த்தும். சென்னைக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் எல்லாமே சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறது தான் பனிப்பாறைகள் உருகிறதால ஏற்பட போற மிகப்பெரிய ஆபத்து. அப்படியே அமெரிக்காவினுடைய அதிகார வெறிக்காக கிரீன்லாண்ட்ல இருக்கிற அந்த பனிப்பாறைகளையும் ஆர்டிக்ல இருக்கிற பனிப்பாறைகளையும் தோண்டி அவங்க என்ன எடுத்தாங்க அப்படின்னா உலகம் அதனால எவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. சரி, கிரீன்லாண்டினுடைய இந்த எண்ணெய் வளம், கனிம வளம் இது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதை விட மிகப்பெரிய திட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த திட்டம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல மேப்பை இப்படி பிளாட்டாக நேர்ல பாக்குறத நிறுத்திட்டு கொஞ்சம் குளோபினுடைய டாப் ஆங்கிள் இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்தை நோக்கி இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்த பூமியை நீங்க டாப் ஆங்கிள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வடதுருவத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மேப் இப்படிதான் இருக்கும். இந்த வடதுருவத்துல இருக்கிறத நம்ம ஆர்டிக் போல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆர்டிக் போல்ல உங்களுடைய பார்வைக்கு பெரும்பாலும் ஐஸ் தான் கண்ணில் தட்டுப்படலாம். ஆனா இதுல 3 முக்கியமான கடல் பாதைகள் உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியலனா இதோ பாருங்க. நார்த் வெஸ்ட் பேசேஜ், டிரான்ஸ்போலார் சீ ரூட், நார்தர்ன் சீ ரூட். இந்த 3 கடல் பாதைகள் தான் இந்த டாப் வியூல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நார்த் வெஸ்ட் பேசேஜ் அப்படிங்கிறது ஆசியாவில இருந்து அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதியை இணைக்கிற ஒரு கடல் பகுதி. இது பியரிங் ஸ்டேட் அப்படிங்கிற பகுதி வழியாக கடந்து கனடாவுக்கு வடக்கு அட்லாண்டிக் கண்டத்தினுடைய வடபகுதியில தான் இந்த பாதை அப்படிங்கிறது போகுது. அப்படியே நீண்டு அது கிரீன்லாண்டினுடைய அந்த கடல் பகுதி வழியாக நேராக அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதியை இணைக்குது. ஆனா இந்த பாதை முழுக்க ஐஸால நிரம்பி இருக்கு. வரலாற்றுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 100-150 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட வெறும் 350 முறை மட்டும்தான் இந்த கடல் பகுதி வழியாக கப்பல்கள் போயிட்டு வந்திருக்கு. அதுவும் ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இது வர்த்தகத்துக்காக இன்னும் பயன்படுத்தவில்லை. இதை வர்த்தகத்துக்காக பயன்படுத்தப்பட்டால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சைனாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு கப்பல் வரணும் அப்படின்னா பனாமா கெனல் வழியாக தான் வரணும். கிட்டத்தட்ட 10,000-12,000 கிலோமீட்டர்கள் அவங்க டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த நார்த் வெஸ்ட் பேசேஜ் வழியை பயன்படுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,000-4,000 கிலோமீட்டர் குறையுது. 12 நாள் வரைக்கும் சேவ் ஆகுது. மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த கப்பல் பயணத்தை முடிச்சிடும் அப்படிங்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த நார்த் வெஸ்ட் பேசேஜுக்கு இருக்கு. டிரான்ஸ்போலார் சீ ரூட் அப்படிங்கிறது ஆசியாவில இருந்து கனடாவுக்கு மேல இருக்கிற அந்த தீவுகள் வழியாக வராம நேரடியாக அதுக்கும் மேல இருக்கிற ஐஸ் பாறைகள் வழியாக கிரீன்லாண்டினுடைய கடல் பகுதியை அடைஞ்சு அங்க இருந்து அமெரிக்காவுக்கு வருது. இது 2வது பாதை. 3வதாக இருக்கிறது நார்தர்ன் சீ ரூட். இது சைனாவில இருந்து ஆர்டிக்ல இருக்கிற ஐஸ் பாறைகளை கடந்து கப்பல் மூலமாக ஐரோப்பியாவை அடையறதுக்கான ஒரு பாதை. நான் இப்ப காட்டின மேப் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஏன்னா நம்ம மேப் இப்படியே பார்த்து பழகிட்டோம். இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும் போதும் வரும். ஆனா உலகம் அப்படிங்கிறது உருண்டை. அதனால இந்த இடத்துல இருக்கிற 2 நாடுகள் பூமியை சுத்தி வந்தா இன்னொரு பக்கமும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் பூமியினுடைய அமைப்பு இருக்கு. அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மேப் உங்களுக்கு புரிய வரும். அப்படியே நீங்க டாப் ஆங்கிள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மேப் சுத்தி போகாம நேரடியான ஒரு கோடு போலதான் உங்களுக்கு தெரியும். டாப் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பூமி எப்படி சின்னதா இருக்கோ, எப்படி ஒரு கண்டமும் இன்னொரு கண்டமும் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுதோ அதே மாதிரி தான் நான் இப்ப சொன்ன இந்த 3 கடல் பாதைகளும் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற கடல் பாதைகளோட மிக குறுகிய டிஸ்டன்ஸ் கொண்டதாக இருக்கு. அப்புறம் என்ன, இந்த கடல் பாதையை பயன்படுத்தினா செலவு மிச்சமாகும், பயண நேரமும் மிச்சமாகுமே, ஏன் நம்ம இதை பயன்படுத்தாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு காரணம் ஆர்டிக்ல இருக்கிற பனிப்பாறைகள் தான்.
ஆர்டிக் பெருங்கடல் முழுமையாக ஐஸால போர்த்தப்பட்டிருக்கு. செப்டம்பர் மாசம் மட்டும்தான் இந்த பனிப்பாறைகள் கொஞ்சம் கரைஞ்சு அதுக்கான வழியை விடுது. அந்த நேரத்துல ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பனிப்பாறைகளை உடைச்சிட்டு போற கப்பல்கள் மூலமாக இந்த பகுதியில கப்பல்களை செலுத்த முடியும். அப்படி இந்த மாதிரியான பனிப்பாறைகள்ல டிராவல் பண்றதுக்காகவே ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸை அதிகமாக உற்பத்தி செஞ்சு வச்சிருக்காங்க ரஷ்யா. கிட்டத்தட்ட 46 ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸ் ரஷ்யா கிட்ட மட்டுமே இருக்கு. மிக அதிக அளவுல வச்சிருக்காங்க. ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளும் இந்த ஐஸ் பிரேக்கர் கப்பல்களை அதிக அளவுல உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடல் பாதைகளை பயன்படுத்துறதுல இருக்கிற பிரச்சனை அதுல இருக்கிற ஐஸ் மட்டும் கிடையாது. இந்த பாதையை யார் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த அதிகார போட்டியும் கூட. இந்த பாதைக்கு யாரெல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவில தொடங்கி அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, நார்வே, ஐஸ்லாந்து வரைக்கும் பல்வேறு நாடுகள் இது எங்களுடைய பகுதிக்குள்ள வருது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் சர்வதேச விதிகள் ஒரு நாட்டினுடைய எல்லையிலிருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிற பகுதிகள் தங்களுடைய பகுதிகளாக அவங்க நினைச்சுக்கலாம். அந்த இடத்துல இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் அந்த நாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சர்வதேச விதிகள் சொல்லுது. அந்த அடிப்படையில தான் இந்த நாடுகள் எல்லாமே இந்த 3 கடல் பாதையை சொந்தம் கொண்டாடுறாங்க. இதை யாரு கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் எதிர்காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போர் காத்துட்டு இருக்குன்னு. அந்த போர் நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, போர் எப்படி வரும்? ஏன்னா அந்த பகுதி ஃபுல்லா தான் ஐஸா இருக்கே, அதுல கடல் பாதையே வராதே, அப்புறம் எப்படி இங்க போர் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். கடல் பாதை வராதுன்னு யார் சொன்னா? இப்பவே ஆர்டிக்ல இருக்கிற அந்த பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2050ல இருந்து 2100க்குள்ள மிகப்பெரிய அளவிலான பனிப்பாறைகள் ஆர்டிக் பிரதேசத்துல இருக்காது, கரைஞ்சு போயிடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் இப்பயே கணிச்சிருக்காங்க. அப்படி கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பகுதியில தண்ணி மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணியில கப்பலை செலுத்த போறது யாரு அப்படிங்கிறது தான் எதிர்காலத்துல நடக்க போற மிகப்பெரிய போராக இருக்க போகுது. ஒருவேளை ஆர்டிக்ல இருக்கிற பனிப்பாறைகள் எல்லாம் உருகட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் கிளைமேட் சேஞ்சை ஒட்டி போட்ட எல்லா ஒப்பந்தங்கள்ல இருந்தும் வாபஸ் வாங்கினாரோ என்னவோ தெரியல. சரி, இந்த போர்ல கிரீன்லாண்டை சேர்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரீன்லாந்து இருக்கிற இடம் தான். நான் இப்போ சொன்ன இந்த 3 ஆர்டிக் கடல் பாதையினுடைய மையமாக இருக்கிறதே கிரீன்லாந்து தான். குறிப்பா சொல்லணும்னா கேட்வேன்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 கடல் பாதை வழியாக ஒரு கப்பல் ஃபியூச்சர்ல வருது அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல டெர்மினல்ல டாக் பண்ணி அங்க இருக்கிற கூட்ஸை எல்லாம் மாத்தி விடணும், இல்லாட்டி ஃபியூவலை ரீஃபில் பண்ணணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்படும். ஆனா இந்த பாதையில ஒரு இடத்துல கூட அப்படி நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பூகோளம் அப்படி அமைஞ்சிருக்கு. ஒரே வாய்ப்பா இருக்கிறது கிரீன்லாந்து மட்டும்தான். கிரீன்லாந்துல வந்து அவங்களால கப்பலை நிறுத்தி அங்க ரெஸ்ட் எடுக்கவோ இல்ல அந்த கூட்ஸை மாத்தவோ அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதனால இந்த கப்பல் பாதைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எதிர்காலத்துல கிரீன்லாண்டை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கிரீன்லாண்டை எதிர்காலத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்போ நம்ம கிரீன்லாண்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய பிளான். ஸோ ஒரு பக்கம் கனிம வளங்கள், இன்னொரு பக்கம் கப்பல் போக்குவரத்து மூலமாக வருமானம். இந்த 2 வருமானமும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கும் அப்படின்னு அமெரிக்கா நம்புறாங்க. இதை தாண்டி பாதுகாப்பு அம்சமாகவும் கிரீன்லாந்து இருக்கு. இப்பவே கிரீன்லாந்துல அமெரிக்காவுக்கு ஒரு விமான படைத்தளம் இருக்கு. இது துலே ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வார் டயத்துல அமெரிக்காவில் அமைக்கப்பட்ட ஒரு ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸை இப்போ அவங்க ராணுவ படைத்தளமாக பயன்படுத்துறாங்க. அதே நேரம் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்காக, விண்வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட ரேடார்களை அமெரிக்கா வச்சிருக்காங்க. ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து தாக்குதல் ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ வந்துச்சு அப்படின்னா அதை இந்த இடத்துல இருந்து அமெரிக்காவால முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியும். காரணம், கிரீன்லாந்து அமைஞ்சிருக்கிற அந்த வடதுருவ பகுதி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பூமியினுடைய டாப்ல இந்த கிரீன்லாந்து இருக்கு. அதனால மேல இருந்து ஈஸியாக பார்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ரேடார்களை அமெரிக்கா கிரீன்லாந்துல பொறுத்திருக்காங்க. சோ அப்படி கிரீன்லாண்டை அமெரிக்கா எடுத்துக்கிட்டு அதுல இப்போ சின்னதா இருக்கிற அவங்களுடைய படைத்தளத்தை மிக பெருசா விரிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆர்டிக் கடல் பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ரஷ்யாவை ஈஸியா அமெரிக்காவால கட்டுப்படுத்த முடியும். அந்த ஆர்டிக் கடல் பகுதியில கனடா, நார்வே, ஐஸ்லாந்து போன்ற நாடுகளை தாண்டி அமெரிக்காவால ஆதிக்கம் செலுத்த முடியும். அப்படி ஆதிக்கம் செலுத்திட்டாங்கன்னா அந்த 3 கப்பல் பாதைகளையும் அமெரிக்கா தான் நிர்வகிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஆர்டிக்லயும் கிரீன்லாண்ட்லயும் இருக்கிற எண்ணெய் வளம், கனிம வளம் எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தமானதாக மாறும். இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கிற எதிர்காலத்துக்கான திட்டம். சரி, கிரீன்லாண்டை எடுத்துக்கிறதுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்துவாங்களா, ராணுவத்தை பயன்படுத்துவாங்களா கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஏன்னா டென்மார்க்கினுடைய பிரதமர் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நேட்டோ அப்படிங்கிற ஒரு படை இருக்கு. அதுல அமெரிக்காவை தவிர்த்து மற்ற யூரோப்பிய நாடுகள் எல்லாம் இருக்காங்க. அதனால அமெரிக்கா கழிஞ்சா கூட மீதி இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாண்டுக்கு சப்போர்ட்டாக அங்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி போச்சுன்னா அது மிகப்பெரிய போராக மாறும். அதனால டொனால்ட் ட்ரம்ப் ஆல்டர்னேட் பிளானாக
பணம் கொடுத்து கிரீன்லாண்டை வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபடலாம் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கிறதுல அமெரிக்காவோ இல்ல ஆர்டிக் கடல் பகுதியில தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு நினைக்கிற ரஷ்யாவோ கனடாவோ இல்ல எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அவங்களால இந்த உலகத்துக்கு ஏற்பட போற பாதிப்பு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்டிக் கடல் பகுதியில எண்ணெயோ கேஸோ கனிம வளங்களோ சுரங்கங்கள் மூலமாக எடுக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு பக்கம் சென்னையில மெரினா கடல் பகுதியோ ட்ரிப்ளிகேன் போன்ற கடல் பகுதியோ இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். கடல் நீர் மட்டம் உயர்றதுனால உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு கடல் சார்ந்த நகரங்கள் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க எங்க அதிகாரத்தை நோக்கி போறோம் அப்படிங்கறது தான் டொனால்ட் ட்ரம்ப் மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ கிரீன்லாண்டா அமெரிக்கா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பூமிக்கும் அதுல இருக்கிற ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமான பிரச்சனை அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. மக்களின் நம்பிக்கையை வென்ற SBS நிறுவனம் வழங்கும் பஜ்போண்டா மிக்ஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் வறுத்த உளுந்தங்களின் மிக்ஸ். 92 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.